அன்புக்குரிய யூடியூப் சேனலில் பார்த்து கொண்டிருக்கும் ரசிகர்களுக்கும், இங்கே வெகு தொலைவில் இருந்து கண்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நண்பர்களுக்கும் எனது உடமார்ந்த நன்றிகள். இப்போ ஒரு மனுஷன் என்னென்ன விஷயத்துக்கோ எங்கெங்கேயோ போய் சொந்தத்தை இழந்து, சொந்த பந்தத்தை இழந்து, சொத்து சொத்தை இழந்து, காடுகரையை இழந்து, வீடு வாசலை இழந்து, சரி வாழ்ந்து காட்டுவோம், நமக்கு பிள்ளை இருக்குது, கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு விரக்தியில வெளியேறி, இந்த ஊரை விட்டு வெளியேறி வந்தவங்க என்ன செஞ்சா நல்லா இருப்பாங்க? இத பஞ்சமி திதியில ஒரு ஆட் பண்ணி வரும். வளர்பிறை பஞ்சமி திதி, பஞ்சபாண்டவர்களோட திதின்னு சொன்னா கூட நீங்க நம்பலாம், அந்த அளவுக்கு இருக்கும். இந்த பஞ்சமி திதியில பிறந்தவங்க சொந்த ஊர்ல கொஞ்ச நாளைக்கு இருக்க முடியாது, சொந்த வீட்டுல கொஞ்ச நாளைக்கு இருக்க முடியாது, சொந்த பந்தத்துக்கிட்ட அவங்க சேர்ந்து வாழ முடியாது, சொந்த பந்த உறவினர்களின் நல்ல நிகழ்ச்சிகள்ல இவங்க கலந்துக்க முடியாது, சொந்த பந்தங்களில் உறவுகளில் பொண்ணை எடுக்கவோ பொண்ணை கொடுக்கவோ அந்த ஒரு சூழ்நிலைகள் உருவாக்க முடியாது. இவங்களுக்கு அந்நிய சம்பந்தங்களை நிறைய கொண்டு வந்து விடும். சொந்தங்களை கண்ணு முன்னாடி காட்டாது. ஏன் சார் இதுக்கு மட்டும் இப்படி வீதி, ஏன் சார் இப்படி வந்திருக்கு அப்படின்னா எல்லாருக்கும் அல்லாது ஒரு சில பேருக்கு. ஆனால் வாழ்ந்து கட்ட குடும்பங்களில் பஞ்சம திதி டிராவல் ஆகும். பேரு புகழ் வாங்கின குடும்பங்கள் இருக்கு இல்லையா, தாத்தை பாட்டை பூட்டை முப்பாட்டை அப்படி இப்படின்னு சொல்லி கொடுக்குற பரம்பரைகள் பார்த்துருக்கீங்களா, இன்னார் மகன், இன்னார் பேரன், இன்னார் பூட்டை, இன்னார் பாட்டைன்னு சொல்லி அப்படி லைனா வரும். ஒரு ஊருக்குள்ள போயாச்சுன்னா, நீ யாருப்பா, இன்னார் பாருங்கப்பா, இன்னும் ஆளுக்கு சொந்தமாப்பா, இப்படி இருக்கியாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த பஞ்சமி திதியில பிறந்தவங்களுக்கு என்ன பஞ்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வார்த்தைகள் உண்டு. நம்ம நினைக்க பஞ்சமின்னா பஞ்சபூத தத்துவங்களை நம்ம சொல்லிடுவோம். பஞ்சபூத தத்துவத்துக்குள்ள வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கும்? இவங்க சொந்த வீட்டிலே குடியிருந்தாலும் வறுமை கொஞ்சம் இருக்கும், காசு பணம் இருந்தா கூட அவசரத்துக்கு உதவாத காசு பணம் இருக்கும். இவங்க சொந்தக்காரங்க வாங்கிட்டு இவங்களை ஏமாத்துறதுல ஏமாந்த ஆளா இவங்க இருப்பாங்க. பஞ்சமி தீதியில பிறந்தவங்க முக்காவாசி பேர் சொந்தக்காரங்கிட்ட தான் நிறைய ஏமாறுவாங்க. அடுத்து நட்பு பழகுதியில ஏமாறுவாங்க. கொஞ்ச நாள் போனோன்னு தன்னை சொதாச்சிக்கிட்டு இனிமே இப்படித்தான் வாழணும், இப்படி வாழ்ந்து காட்டணும்னு ஒரு எண்ணங்கள் உருவாகி, அதுக்கப்புறம் இழந்த பிறகு கெட்ட பின் ஞானம் மாதிரி இழந்த பிறகுதான் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஆசைகள் வரும். வாழ்வோமா, வாழ்ந்து காட்டுவோமா, இல்ல எங்கிட்ட போவோமா அப்படின்னு ஒரு தெரு தாண்டி போவாங்க, இல்ல ஒரு ஊர் தாண்டி போவாங்க, இல்லைன்னா ஒரு ஊரை தாண்டி ஒரு எல்லைக்கு உண்டான மாவட்டத்தை தாண்டி கூட போவாங்க. ஆக மொத்தம் அந்த எல்லையை தாண்டி தான் போய் குடியிருப்பாங்க. இவங்க எந்த வகை குடியிருந்தா நல்லா இருக்கும் சார்? உழும் இடங்களில், விவசாயம் பண்ணும் இடங்களில், அங்க வீடு அமைஞ்ச இடங்களில் இவங்க குடியிருந்தால் அந்த பீடை 2 வருஷத்துக்குள்ள விளையும். நல்லா கேட்டுக்கோங்க. பஞ்சமி தீதியில பிறந்தவங்க நல்லா இல்லை அப்படின்னா விவசாயம் பண்ணக்கூடிய இடத்துல வீடு யாராவது கட்டியிருப்பாங்க, அந்த இடத்துல வாடகை போய் அந்த வீட்டுல நீங்க குடியிருந்தீங்கன்னா அந்த விவசாயம் பண்ணக்கூடிய இடங்கள்ல வரக்கூடிய காத்துகள், அந்த மண்ணோட தன்மைகள், அந்த மழை நீரோட சுவாசங்கள், அந்த இயற்கை ததும்பக்கூடிய சுவாசங்கள் உடம்புல பட்டு உடம்புல இருக்க அத்தனை கிருமிகளையும் வெளியேற்றக்கூடிய சக்தி இந்த பஞ்சமி தீதியில பிறந்தவங்களுக்கு, இந்த காலி இடங்களை குடியிருக்கவங்களுக்கு வந்துடும். விவசாயம் பண்ணக்கூடிய இடத்துல இவங்க குடியிருந்தாங்கன்னா இவங்க வளர்ச்சி மேன்மையாகும். நாளாக நாளாக என்ன செய்வாங்க, அவங்க வேலைக்கு போறவங்க வேலைக்கு போயிடுவாங்க. வேலைக்கு போகல, ஒரு ஆள் வேலைக்கு போய் ஒரு ஆள் வீட்டில் இருக்காங்கன்னா 2 ஆடு வளர்ப்பாங்க, 2 கோழி வளர்ப்பாங்க. அப்படியே பக்கத்துல சின்னதா வாழை மரம் நட்டி வைப்பாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. பஞ்சமி திதிக்காரங்க இந்தந்த பொருள் அப்படியே ஒண்டிச்சுட்டு வந்துட்டு இருப்பாங்க. மாமரம் வைப்பாங்க, வாழை மரம் வைப்பாங்க, இல்ல பின்னால சின்ன சின்ன தோட்டங்கள், காய்கறி உள்ள தோட்டம் போடுவாங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா வளர்வாங்க. இதை செய்ய செய்ய அவங்களுக்கு மேன்மையான இடம் வந்துடும். புடலங்காய் ஆடி மாசத்துல புடலங்காய் பதியம் போடுவாங்க. ஒரு குழி தோண்டி அதை சுற்றி பருத்தி மரம்னு சொல்லுவாங்க. பருத்தி செடியோட வேர்கள், செடி மூலம் இருக்கு இல்லையா, அது கொப்புகளை வச்சு நட்டி வச்சு அதுக்குள்ள விதைய ஊடுவாங்க, புடலங்காய் விதைய. அது புடலங்காய் அந்த கொடி சுற்றி மேலே மேலே வரும். பெரிய பந்தல் போடுவாங்க, புடலங்காய் தொங்கும். அந்த புடலங்காய் கல்லை கட்டி வளர்ப்பாங்க. அப்படி வளர்த்து ஒரு 2 வருஷம் இல்லை 1 வருஷம் அந்த மாதிரி வளர்த்து இந்த பயிரிட்டு அந்த வீட்டு தோட்டம் போட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு பஞ்சமி திதியில பிறந்த தோஷங்கள் வராது. எவ்வளவு சீக்கிரத்தை வீடு கட்டுமோ அவ்வளவு சீக்கிரத்தை வீடு கட்டிடுவாங்க. எவ்வளவு சீக்கிரத்தை சொந்தக்காரங்க வருமோ அவ்வளவு சொந்தக்காரங்க மத்தியில அவங்க பெரிய ஆயிடுவாங்க, நாகரிகம் ஆயிடுவாங்க. மிடுக்கான தோட்டம் இருக்கும், காசு கம்மியா இருந்தாலும் அதை காட்டிக்க மாட்டாங்க, தெரியாது. அந்த அளவுக்கு மேன்மையான ஒரு இடத்தை கொடுக்கும். இவங்களுக்கு ஒரு நிலை, கஷ்டமான நிலையில இருந்து மீளணும்னா பஞ்சமுகி அப்படின்னு சொல்லக்கூடிய வராகரை கும்பிடலாம். அதாவது பன்றி உருவம் கொண்டதுன்னு சொல்லுவாங்க. பண்ணுன்னா பாட்டு, பண்ணுன்னா பல அப்படின்னு சொல்லுவாங்க.
இப்படி சொல்லக்கூடிய வச்சுக்கோங்களேன். பன்றி அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, பூமியை துளையிட்டு வெளியே வரும். அது ஏன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு ஒண்ணுக்கு தான் பூமியில நடக்கக்கூடிய பூகம்பம், அதிர்ச்சி, பூமியில என்ன எப்ப மழை வருங்கிறத அறிகுறியை காட்டக்கூடிய சக்தி உண்டு. வராகி அம்மனை கும்பிட்டாலோ, வராகரை கும்பிட்டாலோ, வராகர் கல்வி ஞானம் வந்துரும், உதவி ஞானம் வந்துரும். எந்த பூமியில நீங்க இருக்கீங்களோ அந்த பூமியை செழிப்பு கொண்டு வந்து விட்டுரும். மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க, வீட்டுல நீங்க வராகி வச்சு கும்பிட வேண்டாம், வீட்டுல வராகரை வச்சு கும்பிட வேண்டாம். ஆனா வீட்டு வாசல் தாண்டி ஒரு ஓரத்துல ஒரு சின்ன மரம் வளங்க, மரத்து பக்கத்துல ஒரு சின்ன ஒரு களிமண் பொம்மையை வாங்கியோ, இல்ல ஒரு சின்ன பொம்மையை வாங்கியோ அதை வச்சுக்கிட்டு தீவதுபரணை காட்டிட்டு வாங்க போதும். இல்லைன்னா வேண்டாம், ஒரு படத்தை வாங்கி ஒரு போட்டோ மாதிரி ஒன்று வச்சு மழையில் நனையாம ஒரு போட்டோ முத யார் சாமி கும்பிட்டாலும் போட்டோவை வாங்கி சாமி விட்டு பழகுங்க. அதுக்கு பிறகு விக்கிரகத்தை வாங்கி வழிபடுங்க. எல்லாரும் என்ன தப்பு பண்றீங்க தெரியுமா? விக்கிரகத்தை வாங்கி வாங்கி வழிபடுறீங்க. விக்கிரகத்துக்கு வாங்கினா என்ன செய்யணும்? மனிதனுக்கு சாப்பிட்ற உணவு எத்தனை வேலை சாப்பிடுமோ அத்தனை உணவுகளை அந்த தெய்வத்துக்கு படைக்கணும். படைக்கிறோமா? கிடையாது. நம்ம முட்டை கறிப்புளி எல்லாமே செய்யறோம். அது ஆகும், சிலருக்கு ஆகாது. படையல் போடுறது வீட்டுல என்ன பண்ணுவாங்கன்னா, தீபாவளி டயத்துல முன்னோர்கள் இறந்தவங்களுக்கு தான் இந்த முட்டை கறிப்புளி எல்லாம் கொடுத்து படையல் போடுவாங்க. அதனால அதை செஞ்சு விட்டாங்க, அது பழக்கத்துக்கு வந்துச்சு. ஆனா வீட்டுல இப்படி மாதிரி போட்டா வச்சு சாமி விட்டா கூட திட்டு கிடையாதுங்க. விக்கிரத்தை வச்சு சாமி விட்டீங்கன்னா தீட்டு உண்டு. பஞ்சமி தீதியில நீங்க இருக்கக்கூடிய எல்லாருமே தயவு செய்து சொன்னா நீங்க கேட்கவும் மாட்டேங்கிறீங்க, சொல்லவும் மாட்டேங்கிறீங்க. வீட்டு வாசல் நின்று எச்சி துப்பாதீங்க. வீட்டு வாசலுக்கு அந்த பக்கத்துல நின்று செருப்பை வீட்டு நேர் வாசல்ல செருப்பு போடாதீங்க. கொஞ்சம் தள்ளி போடுங்க. தொடப்பமா அதை தள்ளி போடுங்க, செருப்பா தள்ளி போடுங்க. வீட்டு வாசல மிதியடியே ஒரு நாளைக்கு 4 தடவை மாத்துங்க. இல்லைன்னா அதே மிதியடியே உதறி மண்ணெல்லாம் வெளியேற்றுங்க, ரிமூவ் பண்ணுங்க. சாயந்தரம் 6 மணி ஆச்சா வீட்டு வாசல்ல தண்ணி தெளிங்க, தண்ணி தெளிச்சுங்க. சாயந்தரம் ஆச்சு தண்ணி தெளிக்கணும், காலையில தண்ணி தெளிக்கணும். ஏன் தண்ணி தெளிக்கிறோம்? நீர் பாவகமான சந்திரனும் அந்த பஞ்சபூதத்துக்கு உண்டான இதுகளை சாயந்தர நேரத்தில் கிடைக்கும். மாலை கருக்கையில் சூரிய உதயத்துக்கு உண்டான தண்ணியும் சூரிய அஸ்தமத்துக்கு உண்டான தண்ணி அளிக்கும் போது சந்திரபாகமும் சுக்கரபாகமும் வேலை செஞ்சு அந்த இடத்த சுவிச்சம் கொடுக்கும். பஞ்சமியில இன்னொரு விஷயத்த நீங்க கடைப்பிடிச்சுக்கோங்க. அழியாத சொத்துக்களை சேர்க்க ஆசை வச்சு, அழியாத சொத்துக்களை சேர்க்கறதுக்கு ஆசையை மனசுல கொண்டு வச்சிடும். நம்ம எப்படியாவது ஒண்ணு வாங்குவோம் சார், ஒரு இடத்த வாங்குவோம், ஒரு வீடை வாங்குவோம், ஒரு கார் வாங்குவோம், என்னத்தையாவது வாங்கணும் எண்ணங்களை தூண்டி விட்டுட்டே இருக்கும். 4ஆம் இடத்துக்கார வீடு வாங்குவான், 4ஆம் இடத்துக்கார வண்டி வாகனம் வாங்கினா அந்த 4ஆம் இடத்துக்கு நான் வாங்குறத பஞ்சமதி தூண்டி விட்டுரும். உங்க வீட்டுல யாருக்கா ஒரு ஆளுக்கு நல்ல யோகம் வருதுன்னா அவங்களுக்கே அந்த கார்கள் வண்டி வாகனங்கள் அமைஞ்சிடும். பஞ்சமிதி கொண்டு போய் அதை செய்யும். பஞ்சத்தை நீக்குவதால், பஞ்சங்கத்தை மிகப்படுத்தி வெளியேற்றுவதால் தான் பஞ்சமி அப்படின்னு அந்த திதி வந்துச்சு. என்ன சார் நட்சத்திரம் இருக்குங்கிறீங்க, ராசி இருக்குன்றீங்க, கிழமை இருக்குன்றீங்க, இப்ப திதி என்ன சார் எங்களை காப்பாத்திருமான்னு நினைக்கிறீங்க? திதிக்கும் அதிக வலிமை உண்டுங்கிறதான் இப்ப நான் சொல்ல வந்திருக்கிறேன். ராமர் என்ன திதியில பிறந்தாரு? இன்னைக்கு ராமர் பிறந்த திதி ஞாபகம் வச்சுக்கிறோம், நட்சத்திரத்தை ஞாபகம் வச்சுக்கிறோம். அதே மாதிரி இப்ப பீஷ்மர் இறந்துக்கிறாரு, அவர் இருந்தானா அவர் திதி ஞாபகம் வச்சுக்கிறோம். ஏன் திதி? இருப்பவனுக்கு மதி, இல்லாதவனுக்கு திதி. இருப்பவனுக்கு மதினா சந்திரன், சந்திரன் வச்சு ராசி நட்சத்திரத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம், திசை இருப்பு போட்டுக்கிறோம். இல்லாதவனுக்கு திதி. அப்ப இறந்து போன நாட்களை திதி நாளுக்கு என்ன பண்ணி எந்த மாசத்துல இறந்தாரு, எந்த நாள்ல இறந்தாரோ அதை மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டாலே போதும். வீட்டுல கும்பிடணும் கூட அவசியம் இல்லை. வீட்டுக்குள்ள அவர் நினைச்சுக்கிட்டு அப்பா அந்த நாள்ல நீ இறந்துட்ட, நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுக்கு முன்னாடி அங்கிட்டு இருக்க பறவைகளுக்கோ காக்கைகளுக்கோ தானியங்களோ ஏதோ கொத்தி பறக்கி திங்கி தின்னு எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு அந்த மாதிரி பறவைகளுக்கு நீங்க போட்டீங்கனாலே திதி விட்டதுக்கு சமம். நீங்க என்ன நினைக்கீங்க? ஐயர்கிட்ட போய் திதி விடுக்கணும், இந்த அவர்கிட்ட போய் திதி விடுக்கணும், இங்க போய் திதி விடுக்கணும், அதெல்லாம் நினைக்காதீங்க. நடைமுறைக்கு சாத்தியம் இல்லையா? தானியங்கள் எடுங்க, பறவைகளுக்கு போடுங்க. உங்க வீட்டுல யாராவது இறந்துட்டாங்களோ அவங்க பேரை நினைச்சுக்கிட்டு அந்த தானியங்களை போடுங்க. சாப்பாடு சாதம் தான், நாய்க்கு சாதம் வைங்க. நாய்க்கு பிஸ்கட் வைக்காதுங்க, அது மோசமானது. பிஸ்கட் நிறைய பேர் வச்சு பழகிருக்காங்க. அந்த பிஸ்கட் தின்ன நாயெல்லாம் உடம்புல ஸ்கின்ல அலர்ச்சி சொரிசலுக்கு நாய் சொல்லிட்டு ரோட்ல புண்ணை வச்சு சீல் வடிச்சு தண்ணி வடிச்சு ரத்தம் வடிச்சிட்டு ஓட்டுக்காட்டில் அலையுது. அது நீங்க சோறு வாங்கி போட்டுங்களேன், இட்லி வாங்கி போட்டுங்களேன், அது பிடிச்ச உணவுல போட்டுவாங்களேன். பிஸ்கட்டுக்குள்ள இருக்க கெமிக்கல் அதுக்கு சேரல, சில நாய்க்கு சேருது, சில நாய்க்கு சேரல. இதெல்லாம் நீங்க செய்யலாமா? தப்பு தானே? அப்ப வீட்டுக்குள்ள ஒரு சிவராஜ்யம் வளர்த்தா ஆடு மாடுக்கு என்ன கொடுக்குறோம்? அதுக்கு தேவையான தவிர கொடுக்குறோம், அதுக்குள்ள புண்ணாக்கு கொடுக்குறோம், அதுக்கு உண்டான எல்லாமே கொடுக்குறோம். அது மாதிரி உங்க முன்னோர்கள் யார் இறந்திருந்தாலும் சரி, இந்த பஞ்சமதி நாட்கள்ல நீங்க தாராளமா வெளியே கொண்டு போய் தைரியமா கொண்டு போய் அந்த பறவைகளுக்கு தானியங்களை தூவி விடுங்க. மரத்து பக்கத்துல ஒரு இருட்டா ஓரத்துல தானியத்தை தூவி விடுங்க. எறும்பு திங்கும். எறும்பு தின்னா கண்ணுக்கு நல்லது. கண்ணு என்றால் இந்த கண்ணு அல்ல, அகக்கண் புறக்கண்ணுன்னு சொல்லக்கூடிய ஊழ்வினை பயன்களான ஞானக்கண் திறக்கும். இதைத்தான் அந்த பெரிய ஆளுக பஞ்சமி தீதியில இப்படி நடந்துக்கோ அப்படி நடந்துக்கோன்னு சொன்னாங்க. பஞ்சமி தீதி வராகர் எதுக்கு சொல்றாருன்னா, வராகி இருந்துன்னா நில சம்பந்தப்பட்ட தோஷம் இருந்தாலும் இந்த வராகர் இருக்காச்சுன்னா அந்த தோஷம் விளையிடும், அந்த நினைவுகள் மாறிடும். நீங்களும் மாறி மாறி
அந்த இடத்துக்கு சூட்சமான இடத்துக்கு வந்துருவீங்கன்னு தான் நான் இப்ப சொல்ல நினைவு வந்திருக்கிறேன். சரி இருக்கா? இப்போ இறுதியாக ஒரே ஒரு வார்த்தை சொல்லி உங்ககிட்ட பூர்த்தி பண்றேன். சரி சார், பஞ்சமி தேதியில நான் என்ன சார் செஞ்சேன், இதுக்கு மேல ஒரு சிறப்பு வரும். பஞ்சமி தேதியில தங்கம் இருக்கு பாத்தீங்களா, தாலியில இருக்க தங்கமோ இல்ல கையில இருக்க மோதிரமோ எல்லாம் அலசி அலம்பி சோப்பு போட்டு கலக்கூடாது. அடுப்பு சாம்பல் இருக்கும், அடுப்பு சாம்பலை வச்சு தண்ணியில கலந்துக்கிட்டு நல்லா அலம்பி எடுத்து சுத்தப்படுத்தி வச்சுட்டு பூஜை ரூமுக்கு முன்னாடி அந்த மோதிரமா ஏதோ ஒண்ணு வச்சுக்கிட்டு அதுல சந்தன குங்குமம் தொட்டுக்கிட்டு தங்கத்தை தொட்டு கும்பிட்டுக்கிட்டு வேற ஒண்ணும் சொல்லாதீங்க. இது எங்களுக்கு எப்பயும் நிலைக்கணும், எங்களுக்கு மென்மேலும் பெருகணும் அப்படின்னு சொல்லி மட்டும் கும்பிடுங்க. எனக்கு தங்கம் வேணும், தங்கம் வீட்டுல தங்கட்டும் அப்படி சொல்லாதீங்க. இது எப்பயும் போல இருக்கணும், நிலைக்கணும், இது மேலும் மேலும் பெருகட்டும் சொல்லி தொட்டு கும்பிட்டுட்டு நீங்க அதுக்கப்புறம் கையில எடுத்து போட்டு எங்க வெளியே போனாலும் சரி இல்ல போட்டுக்கிட்டாலும் சரி செய்யுங்க. இந்த பஞ்சமி நாள்ல அதுக்கு மதிப்பிடுங்க. தங்கம் கொட்டுன்னு கொட்டும், எங்க இருந்தோ வந்துகிட்டே இருக்குங்க. உங்களுக்கு தங்கத்தினால வரக்கூடிய தோஷம் வராது, தங்கம் சேரக்கூடிய பாவகம் தான் வருமே தவிர உங்களை அந்த தங்கம் அடகு வைக்க, பேங்க்ல கொண்டு போய் கொடுக்க, இதுல கொண்டு போய் வைக்க இப்படின்னு சொல்லி அந்த பாவகத்துல கொண்டு போய் கடன்ல கொண்டு போய் விடுறத பார்த்துருக்கீங்களா, அதுல இருந்து நீக்கி தங்கங்கிறது வீட்டுல தங்குற அளவுக்கு கொண்டு போய் விட்டுரும். இதுதாங்க பஞ்சமி தேதியில நான் சொல்ல வந்த விஷயங்கள். இதுல வரக்கூடிய நிறைய குறைகள் எது இருந்தாலும் சரி, சந்தேகங்கள் எது இருந்தாலும் சரி, அண்ணன் நிறைவேன காத்தாடி ஜோதி நிலையத்துல அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு நீங்க கேளுங்க. அவர் எங்களுக்கு ஃபோன் பண்ணுவாரு. உங்களுக்கு உங்களுடைய கேள்வி பதிலுக்கு நாங்க பதில் சொல்ல தயாரா இருக்கோம். இந்த விஷயம் பஞ்சமி தேதியை வந்து தயவு செய்து தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. இந்த நாட்கள் உங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு நீங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக முடியல, ரூபா இல்ல போக முடியும்னு சொல்லி நினைச்சிருந்தீங்கன்னா அன்னைக்கு போகாதீங்க. ரூபா இல்லைன்னா அந்த ஃபங்க்ஷன் கட்டானா இயற்கை உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துது. அங்க போய் நீ அசிங்கப்படுறத அவமானப்படுறத அந்த ஃபங்க்ஷனுக்கு போகாம இருக்குன்னு சொல்றது. அந்த திதியில தயவு செய்து அந்த ஃபங்க்ஷனுக்கு போகக்கூடிய ஏதோ ஒரு மேட்டு தடங்கள் வந்தா அதை நிப்பாட்டிக்குங்க. மறுநாளோ இல்ல மறு ஃபங்க்ஷன்லயோ அதுக்கு ஈடு கட்டுற மாதிரி செஞ்சுக்கோங்க. கெட்டவர் எடுக்காத அளவுக்கு நீங்க நடந்துக்கோங்க. எத்தான சொல்ல வந்திருக்கேன். நன்றி, வணக்கம். இதுல நான் ஏதாவது குற்றம் குறையான ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாலும் அதை பொருட்படுத்த வேண்டாம். இந்த எளிய வடிவத்தில் சொல்லியிருக்கேன். ஜோட ரீதியில வேற ரீதியில நம்ம சொன்னோம்னா உங்களுக்கு அந்த அந்த சுச்சுவேஷன் வராதுங்கிறதுக்காக தான் எளிய சொல்லியிருக்கேன். நன்றி, வணக்கம்.